மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா அலக்குடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அப்பகுதி இளைஞர்கள் ஆலயம் வரை டிஜிட்டல் பேனர்கள் வைத்து பக்த பெருமக்களை வரவேற்றிருப்பதையும் அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் பக்தர்கள் திரண்டு வழிபாடு செய்வதையும் அன்னதானம் வழங்குதலையும் பார்க்கலாம். இடம் அருகே அலக்குடி கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமையான ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் உள்ளது. இக்கோயில் திருப்பணிகள் நிறைவுற்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலை பிரவேசமும் முதல் கால யாக பூஜையும் நடைபெற்று தீபாராதனைக்கு பிறகு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை 2ஆம் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து மேளவாத்தியம் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கடம் புறப்பாடு நிகழ்ச்சியும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பிடாரி அம்மன் மற்றும் சப்த கன்னிகைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்வுகளில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மண்டகப்படிதாரர்கள், திருப்பணி குழுவினர், விழா குழுவினர், இளைஞர் மன்றத்தினர் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்னதானத்தை நம்முடைய அருமை என்பதை வழங்கும் அவதாரம் கொடுத்தார்கள். இந்த பிரிவில் நாராயணனாக இந்த வழி வரைக்கும்
தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.